செய்வோம். அன்பு பிறக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சொத்து கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் பெருகி வந்தாலும் தலைமையிலே ஏறி போனாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதுக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், வேலை கொடுத்திருக்கிறீர், ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். ஊதியத்தை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உணவை கொடுத்திருக்கிறீர், உடையை கொடுத்திருக்கிறீர், தங்க இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படி செய்திருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கிலே உண்மையும் உள்ளவர். ஆண்டவரே, இஸ்ரவேலில் மகத்துவமானவர். ஆண்டவரே, அதனால் நம்முடைய வார்த்தைகள் எண்ணி முடியாதவைகள், நம்முடைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் அது எண்ண முடியாது. எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியிலே அதிசயங்களை செய்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மழை போல வந்த சில பிரச்சனைகள் பனி போல மாறிப்போனதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதிகாலையில் எழுந்தவுடனே ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் அந்த மாலைக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படியே இன்றைக்கும் நடத்துங்க. உம்மை தேடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் குறைவை காண வேண்டாம். அப்படி பார்த்து கொள்ளுங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து கூட பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன், என்னை பாடலை பாடலாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா என் துணையானார், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் துணையானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன தேவையோ, என்ன குழப்பமோ, என்ன வேண்டுதலோ ஆண்டவத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, என் மனைவிக்காக, என் மகளுக்காக, என் மகனுக்காக, என் கணவனுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய வருமானத்திற்காக, என்னுடைய வறுமை நீங்க, குழந்தை பெற, திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே.
இன்னைக்கு அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, கோமாவிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலையிலிருந்து கண்கள், காது, நாசி, வாய், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், தொண்டை பகுதி, சீரண உறுப்புகள், தோல், பட்டை வலி, இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவு ஏற்படுத்துங்க ஆண்டவரே. சிலர் கால்கள் வீங்கி வேதனையோடு நிற்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அவளை சுகமாக்குங்க. ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நம்புகிற பொழுது கர்த்தர் அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நல்ல ஜோமனுங்க, விசுவாசத்தோடு ஜோமனுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை குமாரன் நிச்சயம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கேட்போம், நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கடனிலிருந்து, கோர்ட் கேஸிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் நான் எப்படி இருப்பேன், இந்த நாளிலே எப்படி என் வாழ்க்கை நடக்கும் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று மார்க்கு 5ஆம் அதிகாரம் சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதுனால அதை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவன் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இது ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். நம்ம இந்த வாரங்களிலே சிந்திக்கிற ஒரு காரியத்தின் மையத்தை நான் இன்று உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு ஜெப ஆலய தலைவன் தம் மகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறான். நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மிராக்கிள் நடக்கலை, அற்புதம் நடக்கலை. அதுக்கு என்ன காரணம் என்பதை இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ள போகிறோம். அவர் அவனோடு கூட போனார். இதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. யார் கூப்பிட்டானோ அவர்களோடு கூட போவார், சுகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், பலன் கொடுப்பார், வழியை திறப்பார், வாசலை திறப்பார், வியாதியை நீக்குவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகையில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதையும் தமக்குள் அறிந்து கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள் என்றார்கள். நல்ல கேள்வி அது. ரைட். நான் சொல்லிட்டு வர்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னடா ஐயர் இதை எடுத்துட்டாரு, இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு முக்கியமான கருத்தை மாத்திரம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப சீக்கிரத்தில் நான் முடித்து விடுவேன். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். கவனிச்சிங்களா? இதை செய்தவளை காணும்படி சுற்றி பார்த்தார். நின்றுட்டார், சுற்றி பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி
அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, இன்னைக்கு சில வார்த்தைகள் நேராக வரும், அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நம்புகிற நம்பிக்கை, என் மேல் வைத்த விசுவாசம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆரோக்கியமானால், சுகமானால், உதரத்தின் ஊரல் நின்றுட்டு ரட்சிக்கவும் பட்டாள். ரட்சிப்பு என்பது எல்லாவற்றுக்கும் இணைந்த ஒரு பதம். அது இதெல்லாம் வரும். ஆரோக்கியம் வரும், சுகம் வரும், வியாதியிலிருந்து விடுதலை வரும், திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும், வறுமை நீங்கும், கடன் பாரங்கள் நீங்கும், தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் வரும். இது எல்லாமே ரட்சிப்புக்குள்ளே அடங்கும். எப்பொழுது அவரை விசுவாசித்து அவரை தொடும் பொழுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் கேள்வி பட்டு அவள் வஸ்திரத்தையாகிலும் தொடுவேன் என்று ஒரு விசுவாசம் இருக்குது பாருங்களேன். அதுதான் ஒரு மெய்யான விசுவாசம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? தொம்மாவிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை, சீஷரிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த பெண் இடத்துல அந்த விசுவாசம் இருந்தது. ஏனென்றால் அவளுக்கு ஆப்ஷனே இல்லை. லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கா, எல்லாரும் கைவிட்டாங்க. இனி கடவுளை தவிர வேறு வழி இல்லை. மருத்துவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் மினிட் ஹோப் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். அது எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, உங்கள் தெய்வத்தை வணங்கி கொள்ளுங்க. நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பல வேளைகளில் ஆப்ரேஷனுக்கு முந்தி நாள் வரைக்கும் நம்மிடத்துக்கு ஹோப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்? காரணம் என்னென்னா, ஏதாவது தவறாக போச்சுன்னா நம்ம கேஸ்லாம் போடுவோம் என்பதுக்காக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், இது ரொம்ப கிரிட்டிக்கல், எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மிடத்துல சைன் வாங்கிடுவாங்க. இதுதான் நடக்கும். சரி, இப்போது நான் விஷயத்துக்கு வரேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ரைட்? இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் வேதனை நீங்கி நான் சுகமாயிருப்பேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஆமேன்னு சொல்லுங்கள். என் வேதனை நீங்கி நான் சுகமாயிருப்பேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஒரு கண்ணை மூடி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம காதுகளிலே கேட்டு நமக்கு சொல்லுவோம் விசுவாசத்தோடு. என்னுடைய வேதனை நீங்கும், நான் சமாதானத்தோடு போவேன், நான் சுகமாக இருப்பேன். ஆமேன். ரைட். இப்படி பேசி கொண்டிருக்கையிலே ஜெப ஆலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார். இங்கே தான் அந்த கருப்பொருளை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு ஜெப ஆலய தலைவனுடைய மகளை குணமாக்கும்படி தான் போனார். ஆனால் இடையில் போகும் வழியில் ஒரு இன்ட்ரப்ஷன், தாமதம் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தாமதங்கள் வரும். அது நிமிடங்களில் இருக்கும், அல்லது நாட்களில் வரும், அல்லது மாதங்கள் இருக்கும், அல்லது வருஷங்கள் இருக்கும். எனக்கெல்லாம் மாதம் கணக்காக இருக்குது, வருஷம் கணக்காக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நிறைய தாமதங்கள் இருக்கும். ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், ஆனாலும் தாமதங்கள் இருக்கிறது, இடையில் இன்ட்ரப்ஷன் இருக்கிறது. ஏன் இந்த இன்ட்ரப்ஷன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன் இந்த தடங்கள்? நல்ல வார்த்தை, தடங்கள். ஏன் இந்த தடங்கள்? ஏன் இந்த தாமதங்கள்? ஒருவேளை இன்னைக்கு ஒரு தலைப்பை நீங்கள் இந்த பிரசங்கத்துக்கு போடுவீங்கன்னா, ஏன் அந்த தாமதம், ஏன் அந்த இன்ட்ரப்ஷன், ஏன் அந்த தடங்கள், ஏன் எனக்கு கிடைக்கல, நான் கேட்ட மாத்திரத்தில் ஏன் ஆண்டவர் கொடுக்கலை, ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார், ஏன் கல்யாணத்தை, திருமணத்தை, வேலையை, குழந்தைய, ஊழியத்தில் வருகிற பாட அவர் ஏன் தாமதப்படுத்தி பதில் கொடுக்கிறார் என்ற ஒரு கேள்வி இயற்கையாக எல்லாருக்கும் வரும். நிச்சயம் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நிச்சயம் பதில் உண்டு, இன்றைக்கு வரும். பாருங்கள், ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஆண்டவர் செய்த
செயல் தான் முக்கியம். என்ன செயல் தெரியுமா? ஏன் அந்த பெண்ணை அனுமதித்தார் தெரியுமா? ஒன்று, வல்லமை புறப்பட்டு போணுச்சு. அவன் போய் தொட்டாங்க, வல்லமை புறப்பட்டு போச்சு. முதல்ல வார்த்தையே சொல்லுது, உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆண்டவர் வேகமாக கடந்து போயிருக்கலாம். ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சிக்கு போகிறார், அவர் எமர்ஜென்சி ப்ரேயர் பண்ண போகிறாரு. கடந்து போயிருக்கலாம். ஏன் என்றார்? ஏன்னா அங்கே ஒரு சாட்சி தேவைப்படுது. யாருக்கு? ஆண்டவருக்கு இல்லை. ஆண்டவருடைய பேரை எப்படியாவது பெருமைப்படுத்தணும்னா ஆண்டவருக்கு பல வழிகள் உண்டு. அவர் காற்றை கடலை எல்லாம் அதற்றினவர். அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவர். அவர் குஷ்டரோகிகளை குணமாக்கினவர், காது கேளாதவனை குணமாக்கினவர், கேட்க வைத்தவர், பேச முடியாதவனை பேச வைத்தவர், பிசாசை விரட்டினவர். இதெல்லாம் முன்னாடி நடக்கிற சில சம்பவங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாக யாருக்கு செய்தி சொல்கிறாரு? அதுதான் இன்றைக்கு கருப்பொருள், இம்பார்ட்டன்ஸ். நாம் போகிற பாதையில் இடையில் ஒரு இன்ட்ரப்ஷன் வருகிறது. அந்த இன்ட்ரப்ஷன் ஏன் வருது அப்படின்னா, நாம் ஒரு அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் ஒரு அற்புதத்தை காண வேணும். நமக்கு இல்லை, மற்றவர்கள் வழியாக நாம் காணப்போகிறோம். அது நம்ம குடும்பத்தில் நடக்கும்னு நான் சொல்ல வரல. மற்றவர்களுக்கு நடக்கிறதே நம்ம பார்க்க வைப்பார் ஆண்டவர். மற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு தெரியுமா, ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், எனக்கு எப்படி குழந்தை பிறந்தது தெரியுமா, கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார், பிற பண்ணுகிறவராகிய நான் பிற செய்யாமல் இருப்பேனோ என்று என்னை வார்த்தை கொடுத்தார், கொடுத்து அடுத்த நிமிடமே கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். இதெல்லாம் நடக்கணும். அதை அந்த மகள் சொல்ல வேணும். அந்த சொல்வதை யார் கேட்கணும்? இந்த ஜெப ஆலய தலைவன் கேட்க வேண்டும். எதற்கு கேட்க வேணும்? அவனுக்குள்ளே இப்போ விசுவாசம் டக்குன்னு கீழே இறங்கிடுச்சு. என்ன விசுவாசம்? வரும்பொழுது மரணம் சந்திக்க போகிறா, மரண அவஸ்தையாக இருக்கிறா. அவள் எப்படி கேட்குறான்னா, அவள் மேலே கை வைப்போம் அப்போ பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். இப்போ இவனுக்கு ஒரு சாட்சி தேவைப்படுது. யாருக்கு? ஜெப ஆலய தலைவனுக்கு. அதனால் நின்று அந்த அம்மாவை கூப்பிட்டு டீட்டெயிலாக கேட்குறாரு, என்ன நடந்தது சொல்லுமா. அந்த அம்மா டீட்டெயிலாக சொல்கிறாங்க, நான் அநேக வைத்தியர்களால் கவலைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், நிறைய மருந்துகள் சாப்பிட்டேன், நிறைய இடத்துக்கு போனேன், நிறைய மருத்துவர்களை பார்த்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னு, இப்போ நான் என்ன செய்தேன், ஆண்டவரை தொட்டேன், ஆண்டவரே தொடல, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டேன், வஸ்திரத்திலேருந்து எனக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது, நான் இப்போ சுகமானேன் அப்படின்பதை அந்த ஜெப ஆலய தலைவன் காதுகளிலே போய் கேட்க வேண்டும். அது கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்? இந்த பெண்மணிக்கே ஆண்டவர் செய்யும் பொழுது என் மகளுக்கு செய்வார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆனாலும் உடனே இமீடியட்டாக ஆண்டவர் இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டார். ஒருவேளை இதில் கூட அவனுக்கு விசுவாசம் வரலன்னா அவரே வாய் தந்து சொல்கிறாரு, அப்பா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் பேசுவதற்கு முன்பே ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் இல்லை, அவளுக்கு நான் செய்ததை உன் மகளுக்கும் நான் செய்வேன். அந்த உதரத்தின் ஊரலை நிற்க பண்ணினவன் உன் மகளுடைய ஆவி போனாலும் பரவாயில்ல, அந்த ஆவியை திரும்ப கொண்டு வந்து மரணத்தை ஜெயமாய் மாற்றி கொடுப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. புரியுதா உங்களுக்கு? 2 அற்புதம் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். இந்த 2 அற்புதத்தை ஏன் பக்கத்தில் ஒரே இடத்துல செய்தார் என்று சொன்னால், இந்த 2 பேருடைய விசுவாசமும் பலப்பட வேணும். அது மாத்திரமல்ல, திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட இந்த 2 அற்புதத்தை பார்க்கணும்.
ஆனால் எவ்வொரு வீட்டுக்குள்ளே கூட்டு போகும் பொழுது அவர் 3 பேர், தாய் தகப்பன் பாருங்கள், அதற்கு அவரை பார்த்து எல்லாரும் வெளியே போகும்படி செய்தார். பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களை அழைத்து பிள்ளையின் இடத்துல பிரவேசித்தாள். அங்கே ஒரு சிலரை கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் பைபிளில் கிளியராக சொல்லுது, யாக்கோபு, யோவான், பேதுரு, இவங்க ஒரு மாதிரி இன்னர் சர்க்கிளில் இருப்பாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் ஒருத்தர், ஒரு 4 பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மாத்திரம் உள்ளே கூப்பிட்டு போவார். ஏன் தெரியுமா? அவங்களும் இந்த அற்புதத்தை பார்க்கணும். ஏன் பார்க்கணுன்னா, அவங்க திருப்பி மினிஸ்ட்ரி பண்ண போகிறாங்க. மினிஸ்ட்ரி பண்ணும் பொழுது இதே மாதிரி உயிரோடு எழுப்பணும். அந்த மாதிரி தான் எழுப்பினார். உங்களுக்கு தெரியும், பேதுரு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தார். ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை தான் பேதுருவும் செய்தார். அவரும் பவுலும் கூட இதை தான் அவர் செய்தார். ஒருவேளை அவர் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நமக்கு போகிற பாதையில் தாமதங்கள் வருமானால் கர்த்தர் நிச்சயமாக நம் கண் முன்னாடி சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படி ஃபஸ்ட்டு செய்வார். அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கோங்க. செய்துட்டு நம்முடைய விசுவாசத்தை இன்னும் துளிர்க்க பண்ணுவார். விசுவாசம் துளிர்த்த பிறகு உடனே அவருடைய வார்த்தை வரும். வார்த்தையில் வல்லமை உண்டு. அவர் உள்ளே வருவார், கையை பிடிப்பார், தளித்தாகுமே என்பார். சிறு பெண்ணை எழுந்து 2 அர்த்தமாம். கடைசியாக சொல்லப்பட்டது, சிறு பெண் எழுந்து நடந்தால் அவளுக்கு 12 வயதாக இருந்தது. அவர்கள் மிகுந்த ஆச்சரியமடைந்து பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி அவர் சொன்னார். இன்னைக்கு நாம் அவளுக்கு 12 வயது, இந்த பெண்ணுக்கு 12 வருடம், 2மே பெண்கள் தான். ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒரு அற்புதத்தை செய்து முடித்தார் பாருங்களேன். நம் கண்கள் காணும். நமக்கு அற்புதம் நடப்பதற்கு முன்பாக நம் கண்களுக்கு முன்பாகவே நம் வழியாக சில நேரங்களிலே அற்புதம் நடக்கும். நாம் பலருக்கு ஜெபிக்கும் பொழுது, பலருக்காக நாம் தரப்பில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கள் நடக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 12 வருடமாய் கஷ்டப்பட்டவங்களுக்கு விடுதலையும், 12 வயது உள்ள ஒரு பெண்ணுக்கு விடுதலையும் கொடுத்து, ஒரு தகப்பனையும் ஒரு சகோதரியும் திரளான ஜனங்களும் காணும்படியாக, சீஷர்கள் விசேஷமாய் காணும்படியாக அற்புதம் செய்திரல்லவா. இதை நான் திரும்ப நான் சொல்லும் பொழுது, இந்த அற்புதத்தை திரும்ப பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கும் பொழுது, அன்பு தாயாருக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு எடுத்து வைக்கும் பொழுது அவங்களோட விசுவாசம் இன்னும் பலப்படட்டும். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று நம்பும்படி உதவி செய்யும். ஆண்டவரே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவனுடைய கண்ணீரை துடைத்து கண்ணீரை அடக்கி கொள்ளும்படி செய்திட உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தகப்பன் தாய்க்கு முன்னாடியே இந்த இறந்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினீர். அதே போல் தகப்பன் தாய்க்கு முன்னாடியே தாம் பிள்ளைகள் சிறந்திருக்கிறதை நாங்கள் காணும்படியான உதவி தாரோம். நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, வறுமையிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரணக்கட்டிலிருந்து விடுதலை, இப்படி பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பங்காளர்களையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை தாங்கும்படியான கிருபை அவர் மனதிலே வைத்து ஆசீர்வதியும். கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிற கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.